இந்த ஜாம்பி படம்லாம் பார்க்கும்போது, நம்மளும் காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது, இந்த உலகம் ஃபுல்லா ஜாம்பியா இருந்தா எப்படி இருக்கும்? அங்க நம்ம மட்டும் சர்வை பண்ணி, இந்த வைரஸ தடுத்து உலகத்துக்கே ஹீரோ ஆனா, அது வேற லெவல்ல இருக்கும்ல. அந்த மாரிலாம் நம்ம ஒரு முறையாவது யோசிச்சு பார்த்துருப்போம். அப்படி ஒரு கதைய தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல நம்ம ஹீரோ வேகமா பரவுற ஜாம்பி வைரஸ தடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பரேஷன்ல இறங்குறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான ஜாம்பி த்ரில்லர் கதைய சொல்லக்கூடிய படம் தான் வேர்ல்ட் வார் Z. இது நீங்க பார்த்த ஜாம்பி படங்கள விட ரொம்பவே வித்தியாசமா இருக்க போது. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலி கூட டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்காரு. இப்போ அவரை சுத்தியுமே நிறைய சத்தம் கேட்குது. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே போய் பார்த்தா மக்கள் எல்லாருமே அங்கிட்டும் இங்கிட்டும் அறக்க பறக்க ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவர் ஃபேமிலி இங்கே இருக்குது சேஃப் இல்லை அப்படின்ட்டு காருக்குள்ளே போயிட்டு காரை எடுத்துட்டு கிளம்புறாருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரக்கு இவங்க காரை வந்து இடிச்சிடுது. இதுக்கப்புறம் காரை டிரைவ் பண்ண முடியாதுன்னு இவரை இறங்கி வந்து பார்த்தா இந்த ஜாம்பி ஒருத்தர் கடிச்சது அப்படின்னா அவங்க 10 செகண்ட்லேயே ஜாம்பியாக மாறிடுவாங்க. அப்படி ஒரு வைரஸ் தான் இது. இது பரவிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலியை ஒரு ட்ரக்கில் ஏற்றிட்டு அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு இந்த சிட்டியை விட்டே வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போ வந்துட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. அதாவது நம்ம ஹீரோ எந்த மாதிரியான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா அவர் மிலிட்ரியில் வேலை பார்க்குற ஸ்பெஷல் ஏஜென்ட்னே சொல்லலாம். எந்த ஒரு மிஷனுமே வந்து அவர் டக்குன்னு முடிச்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அவர். அவருடைய ஃப்ரெண்டு தான் கவர்மெண்ட்ல இருந்து கோல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நீ சேஃபாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நாங்கள் இப்போதைக்கு இந்த சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டோம், ஆனால் நீ தான் எங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அவன் நீங்கள் ஒரு நாள் மட்டும் கொடுத்துக்கோங்க, நாளைக்கு காலையில் உங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஹெலிகாப்டரை நான் அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சேஃபாக வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துடுச்சு. இவளுக்கு மெடிசன் வாங்கணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே இருக்கிற எல்லார் மக்களுமே அவங்க தேவைக்காக ஒவ்வொரு பொருட்களையுமே திருடிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களும் இவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே அவங்க ஓட்டிட்டு வந்து அந்த ட்ரக்கர் காணோம், யாரோ ட்ரக்கை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. சரி இதுக்கு மேலே நம்ம சேஃபாக இருக்கணும்னா ஒரு பில்டிங்க்கு மேலே போய் தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி பக்கத்தில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இவங்க போகிறாங்க. அங்கே போயிட்டு வேலை ஏறலான்னு பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே ஜாம்பிஸ் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு மேலே போகலான்னு ட்ரை பண்ணும்போது ஒரு ஃபேமிலி அங்கே ஆல்ரெடி இருக்காங்க போல். அவங்க நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை கூப்பிட்டு காப்பாற்றிடுறாங்க. இப்போது ரேடியோவில் நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அந்த ரேடியோ நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஊர் முழுக்க ஜாம்பி வைரஸ் பரவிட்டு இருக்கு, நீங்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருங்க, வெளியே யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அவங்களை காப்பாற்றுற அந்த ஃபேமிலி கிட்ட, இங்கே பாருங்க எங்களை காப்பாற்றுறதுக்காக ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு, நீங்களும் எங்கள் கூட வந்துருங்க, நம்ம சேஃபாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அவங்க நீங்கள் வேணா போங்க, நாங்கள் இங்கேயே சேஃபாக இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்க விடிய காலையில் ஆகிடுது. அப்போது கிளம்புறதுக்காக ரெடி ஆகிறாங்க. இப்போது வெளியே கதவை திறந்துட்டு வந்து பார்த்தா சத்தமே இல்லாமல் இருக்குது. ஆனாலுமே உங்களுக்கு ஏதோ ஆபத்தாக இருக்க போதுன்னு தோணுது. அப்போன்னு பார்த்து அங்கே ஜாம்பிஸ் எல்லாமே இவங்க துரத்திட்டு வந்துட்டுருக்கு. இவங்க மேலே வரதுக்குள்ளேயே இவங்களை காப்பாற்றினாங்கல்ல அந்த ஃபேமிலியை அந்த ஜாம்பிஸு கடிச்சு கொதறிட்டு, ஆனால் அங்கே ஒரு பையன் மட்டும் தப்பிச்சிடறான். அந்த பையனை கூட்டிட்டு நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோட ஃபேமிலி மேலே வந்துடுறாங்க. பில்டிங்க்கு டாப்பில் வந்து நிற்கிறாங்க. இப்போ இவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் வரும்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த ஹெலிகாப்டரும் வந்துடுது. அந்த ஹெலிகாப்டரில் ஏறி ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்குது, ஒரு ஷிப்பு மாதிரி, அங்கே அவங்கள கூப்பிட்டு போயிடுது. அந்த ஷிப்பில் இருக்கிற எல்லாருமே முக்கியமான நபர்களாக இருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான நபர்கள்னே சொல்லலாம். அப்படி தான் நம்ம ஹீரோட ஃபேமிலி இங்கே வந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கும் தங்குறதுக்கான ஷெல்டர் கொடுத்துட்டு, அப்போது நம்ம ஹீரோவை மட்டும் அங்கே இருக்கிற ஹெட் கமாண்டர் கூப்பிட்டுருக்காரு. அவர் கூப்பிட்டு இங்கே நிறைய ஸ்பெஷல் கமாண்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே நீ தான் லீட் பண்ணி கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கவே இல்லை. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு வேலைக்காக தான் இருக்காங்க, நீங்கள் எந்த ஒரு வேலையுமே பார்க்கல அப்படின்னா உங்கள் ஃபேமிலியை நாங்கள் லேண்டில் விட்டுறோம், எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. இப்போது இந்த ஜாம்பி வைரஸ் வந்து நார்த் கொரியாவிலேருந்து தான் பரவி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீ அவங்கள இங்கே இருக்கிற கமாண்டர்ஸையும் டாக்டர்ஸையும் அங்கே தான் கூப்பிட்டு போகணும் ரிசர்ச்க்காக. ஆனால் நிறைய டாக்டர்ஸ் அங்கே போகிறதுக்கு பயப்படுறாங்க. அப்போ தான் அது ஒரு யங் இந்தியன் டாக்டர் மட்டும் அங்கே போகிறதுக்கு ஆர்வம் காட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோ கையில் ஒரு வாக்கி டாக்கி கொடுக்கப்படுது. அதில் நம்ம ஹீரோ தினமும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா அவர் செத்துட்டாருன்னு முடிவு பண்ணி அவரோட ஃபேமிலியை லேண்டில் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் கிளம்புறாரு. ஒரு வழியாக அவரும் அந்த டாக்டரும் நார்த் கொரியாவோட மிலிட்ரி பேஸ்க்கு பிளெயினில் லேண்ட் ஆயிடுறாங்க. இப்போ இறங்கும்போது அந்த டாக்டர் கொஞ்சம் பயப்படுறாரு. இங்கே சுற்றியுமே ஜாம்பி இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி கேட்க, அவர் கையில் ஒரு கண்ணை கொடுத்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் தான் உங்கள் கூட வரேன்ல அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ கீழே இறங்கிடுறாங்க. அப்போது அங்கே நிறைய ஜாம்பிஸ் வருது. இதை பார்த்து அந்த டாக்டர் பயப்படுறாரு. இப்போ வந்த ஜாம்பி அட்டாக் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இந்த டாக்டர் பயந்து போய் மறுபடியும் அந்த பிளெயின்குள்ளே ஏற போக கால் வலிக்கி விட்டு கீழே விழும்போது அவர் கையில் இருந்த கன்னால் அவரை சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறாரு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த மிலிட்ரி ஆளுங்க எல்லாருமே அங்கே இருக்கிற அந்த மிலிட்ரி பேஸ்க்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அங்கே இருக்கிற அந்த நார்த் கொரியா மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எல்லாமே உங்ககிட்ட டாக்டர் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க இந்த மாதிரி டாக்டர் செத்துட்டாரு, இதுக்கப்புறம் நான் தான் அந்த ரிசர்ச் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான்.
இங்கேருந்து தான் ஜாம்பி அப்படின்ற வேர்டே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு பாரு நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவங்க இங்கே இருக்கிற டாக்டர் வந்து ஊரில் ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்க்குறதுக்காக போயிருந்தாரு. ஆனால் அவன் திடீர்னு அந்த டாக்டர் கடிச்சோடனே அந்த டாக்டர் ஜாம்பியாக மாறி இங்கே இருக்கிற 4 பேரை கடிச்சு வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த 4 பேர்த்தையுமே எரிச்சிட்டோம். அப்போ கூட இவன் கூட இங்கே தான் இருந்துட்டு இருந்தான். இவனை கூட அவங்க கடிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது பக்கத்தில் ஒரு கிரிமினல் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி ஜாம்பி எல்லாமே கடிச்சு பரவுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் அது கிட்ட இருக்கிற அந்த பல்லு தான். ஸோ மக்கள் கிட்ட இருக்க எல்லா பல்லையுமே பிடுங்கிட்டா இந்த ஜாம்பி வைரஸ் பரவாதில்ல அப்படின்ற மாதிரி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயம் சொல்கிறான். இந்த மாதிரி ஜெருசலேம் நாட்டில் இந்த வைரஸ் வரப்போகுதுன்னு சொல்லி முன்கூட்டியே அவங்கள சுற்றி ஒரு சவரை கட்டிட்டாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆளோட ஒரு பேரை சொல்கிறான். அவரை போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் அந்த நாட்டுக்கு போகணுன்ற ஒரு ஐடியா வருது. இப்போ நம்ம ஹீரோ அவங்களோட சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து நான் ஜெருசலேம் போகணும் பிளைனை எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க நம்ம கிட்ட ஃபியூயல் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அங்கே இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே காலையில் நமக்கு ஃபியூயல் கிடைக்கும். ஸோ அதனால இன்றைக்கி நைட் மட்டும் இங்கே தங்கிட்டு நம்ம விடிய காலையில் உங்களை நாங்கள் சேஃபாக ஏற்றி விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அவர் இப்போது அவரோட ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி நான் ஜெருசலேம் போகிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் சரியாக சிக்னல் கிடைக்கல அப்படின்றதுனால கால் கட் ஆகிடுது. இப்போ விடிய காலையும் ஆகிடுது. இப்போ அந்த சோல்ஜர்ஸோடு சேர்த்து நம்ம ஹீரோவும் அந்த பிளைனில் ஃபியூயல் ஃபில் பண்ணிட்டாங்க. ஏறுறதுக்காக போயிட்டுருக்காரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தெரியாமல் ஃபோன் பண்ணிடுறாங்க. அந்த ஃபோன் சத்தத்தை கேட்டு அங்கே தூங்கிட்டு இருந்து எல்லா ஜாம்பிஸுமே எழுந்துச்சிக்குதுங்க. அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே அது போட்டு தள்ள நம்ம ஹீரோவை மட்டும் எப்படியோ காப்பாற்றி அவங்க அந்த பிளைனில் ஏற்றி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியாக ஜெருசலேமுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவை ரொம்பவே பாதுகாப்பாக அந்த ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவர்கிட்ட போனோடனே இவர் எதுக்கு உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அவர் எனக்கு இந்தியாவிலேருந்து தான் அந்த தகவல் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி நான் இப்போ இந்தியா போகணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க அது வேஸ்ட்டு, அங்கே எல்லாருமே இப்போ ஜாம்பியாக மாறிட்டாங்க, நீங்கள் போயுமே எந்த ஒரு பயனுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போது அந்த சவரை போய் காட்டுறாரு. அந்த சவருக்கு வெளியே அவ்வளோ ஜாம்பிஸ் நின்றுட்டு இருக்குதுங்க. அது உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஆனால் உள்ளே இருக்கிற மக்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணுறன்ற பேரில் ரொம்பவே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த விஷயத்தை பார்த்தோன்னே ஹீரோ உங்கள் மக்களை சத்தம் போடாமல் இருக்க சொல்லுங்கள், அந்த ஜாம்பீஸ்க்கு சவுண்டுனா அட்ராக்ட் பண்ணும், அதனால அது உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஜாம்பீஸ்லாம் சவருக்கு மேலே ஏறி இந்த ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சுதுங்க. ஊரையே நாஸ்தி பண்ணுதுங்க. இப்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கூடயே ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸும் வந்துட்டு இருக்குது. அப்படி சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது அவரோட டீமில் இருக்க ஒரு பொண்ணோட கையை ஜாம்பி கடிச்சிருது. அப்போ அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கையை வெட்டி போட்டு றாரு. ஏன்னா அந்த வைரஸ் வந்து அவரோட உடம்புக்கு பரவிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அந்த பொண்ணையும் கூட்டிட்டு தப்பிக்கிறதுக்காக போறாரு. இவங்க ஒரு வழியா ரன்வேக்கு வந்துடுறாங்க. ஆனால் இவங்களை இறக்கி விட்டு அந்த பிளைனை காணோம். அவன் பயந்துட்டு எடுத்துட்டு போயிட்டான் போல. இப்போ ஒரு பேசஞ்சர் பிளைன் மட்டும் அங்கே கிளம்புறதுக்கு ரெடியா இருக்குது. அந்த பிளைனை இவங்க போய் மறிச்சு அதில் ஏறிக்கிறாங்க. ஏறி ஒரு வழியா அந்த பிளைனில் வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அவர் கூட வந்தார்ல ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் டாக்டர், அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் ஒரு சின்ன குழு இருக்கும், அந்த குழுவை கண்டுபிடிச்சிட்டா அந்த பிரச்சனையை நம்ம அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, அந்த நார்த் கொரியா பேஸில் ஒருத்தர் மட்டும் அந்த ஜாம்பி கடிக்காமல் விட்டுருக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் அவரை மட்டும் கடிக்காமல் விட்டுருக்கு? அதே மாதிரி இந்த ஜெருசலேமில் ஒரு வயசானவரும் 2 பசங்களையுமே வந்து ஜாம்பிஸ் கடிக்காமே போயிருக்கும். இதெல்லாம் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் அப்போது கவர்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ரிசர்ச் சென்டருக்கு என்னை கூப்பிட்டு போகணும், அது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவங்க அதில் இறக்கி விட முடியாது, வேணால் அது பக்கத்தில் ஒரு இடத்துல இறக்கி விட்றோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ உள்ளே வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். அப்போது இந்த பிளைனுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ தான் இந்த பக்கம் பார்த்தா அந்த சைடு இருக்கிற கிளாஸில் இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளேயும் ஒரு ஜாம்பி பரவிடுச்சு. அதனால அங்கே இருக்கிற எல்லாருமே கடிச்சிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவர் இங்கே இருக்கிற எல்லாருமே பயந்ததை பார்த்ததும் நீங்கள் அமைதியாக இருங்க, இங்கே நம்ம லக்கேஜை வச்சு இங்கே ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் ஒரு லக்கேஜை கீழே தள்ளி விட்டு சவுண்ட் எழுப்பிடுறாரு. அந்த சவுண்டை கேட்டு ஜாம்பிஸ் எல்லாமே இந்த பக்கமாக வந்துடுது. அவ்வளோதான், பிளெயின் முழுக்க இப்போ ஜாம்பிஸாக நிறச்சிருக்கு. இப்போ நம்ம ஹீரோக்கு வேறு வழி தெரியாமல் அவர்கிட்ட இருக்கிற பாம்பை போட்டு அந்த பிளெயினில் ஒரு ஓட்டையை போட்டோன்னே அந்த ஜாம்பிஸ் எல்லாமே வெளியே போய் விழுந்துடுது. ஆனால் இவர் சீட் பெல்ட்டை போட்டு தப்பிச்சிடுறாரு. ஆனால் பிளெயின் வந்து கிராஷ் ஆகி கீழே விழுந்துடுது. அந்த கிராஷில் ஹீரோ எப்படியா தப்பிச்சு வெளியே வர, ஆனால் அவரோட வயிற்றில் ஒரு கம்பி வந்து குத்தப்பட்ட நிலையில் இருக்குது. ஸோ அதனால அவரால் எந்திரிக்க முடியல. அப்போது அவர் காப்பாற்றின ஒரு சோல்ஜர் பொண்ணு பால, அவன் நம்ம ஹீரோவை காப்பாற்றி பக்கத்தில் இருக்கிற அந்த மெடிக்கல் ரிசர்ச் டீமுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போனால் அவங்க ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணலை, ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள உள்ளே கூப்பிடுறாங்க. இப்போது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வராதனால அங்கே அந்த மிலிட்ரி பேஸ் இருக்கிற ஷிப்பில் அவங்க வந்து ஹீரோ செத்துட்டாருன்னு சொல்லி முடிவு பண்ணி அவரோட ஃபேமிலியை அவங்களோட நாட்டுக்கே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த மெடிக்கல் சென்டருக்குள்ளே உள்ளே வந்தோடனே என் ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு கேட்குறாரு. அவங்களும் சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் நான் ஒரு தியரி வச்சுருக்கேன், ஒரு மனுஷனுக்கு ஆல்ரெடி வைரஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஜாம்பி அவனை வந்து கடிக்க மாட்டேங்குது, இதுதான் என்னோட தியரி.
நம்ம இந்த ஜாம்பி வைரஸ்க்கு கியூர் பண்ற மாரி ஒரு வைரஸ கண்டுபிடிச்சு, அத மனுஷனோட உடம்புல செலுத்திட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த ஜாம்பி அவன கடிக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இது பரவாம இருக்கும்ல அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த அளவுக்கு தைரியசாலி யார் இருக்கா? ஜாம்பி கிட்ட போயிட்டு கடிக்குமா கடிக்காதான்னு தெரியாம, அவர் பக்கத்துல போய் நிக்கிறதுக்கு தைரியசாலியா வேணும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ நானே வரேன் அப்படின்னு மாதிரி சொல்றான். சரி இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்க வால்ட்டுக்கு போய் ஆகணும். அந்த வால்ட்டுக்கு போற வழி எல்லாமே அந்த ஜாம்பிஸா தான் இருக்கு. அதனாலே நாங்க அந்த வழிய அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி சொன்னோனே, வேற வழி இல்ல நம்ம அங்க தான் போய் ஆகணும்ன்ட்டு இப்போ எல்லாருமே அதான் அவன் ஹீரோ அண்ட் அந்த சோல்ஜர் பொண்ணு எல்லாருமே ஆயுதத்தை எடுத்துட்டு அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு டாக்டரும் வராரு. இப்போ இவங்க போயிட்டு இருக்க என்னதான் சத்தம் போனாலுமே அவங்க போற அந்த வழி எல்லாமே சின்ன 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 சத்தம் கேட்டு அந்த ஜாம்பிஸ் எல்லாமே துரத்த ஆரம்பிக்குது. ஒரு வழியா ஹீரோ வால்ட்டு பக்கத்தில் போயிடுறாரு. அப்படி போன பிறகு அங்கே நிறைய மருந்துகள் இருக்குது. ஆனால் அதில் எதை எடுக்கணும்னு தெரியல. அந்த வால்ட்டை திறக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பாஸ்வேர்டு தேவை. ஸோ அதை வந்து ஃபோன் மூலிமா அவர் கேட்டு அந்த பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. ஆனால் அங்கே எக்கச்சக்கமான வைரஸ் மருந்துகள்லாம் இருக்குது. இதில் எதை போட்டுக்கலான்னு சொல்லி அவருக்கு தெரியல. எதாவது குத்து மதிப்பாக போட்டு அவருக்கு உயிருக்கு எதாவது போச்சு அப்படின்னா அவ்வளோதான், ஆளு காலி ஆகிடுவார். ஆனால் அந்த நேரம் இவரோட கதவு அந்த வால்ட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி இவர் கடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. இப்போது அவருக்கு வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு மருந்தை போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மருந்து எடுத்துட்டு அது போடுறதுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா வழிமா என் ஃபேமிலியை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி எழுதி காமிச்சிட்டு அவர் அந்த வைரஸ் எடுத்து அவரோட உடம்புல செலுத்திக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த மருந்து அவரோட உடம்பு ஃபுல்லாக பரவுறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்போ அந்த கதவை திறந்து விடுறாரு. அந்த ஜாம்பி வெளியே இருந்த ஜாம்பி உள்ளே வருதுங்க. வந்துட்டு நம்ம ஹீரோவை மோந்து பார்த்துட்டு அப்படி எதுவும் பண்ணாமல் போயிடுது. இப்போது நம்ம ஹீரோ அந்த விஷயத்தில் வெற்றி அடைச்சிட்டாரு. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் இதை பார்த்துட்டு இருந்த டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான், நம்ம மருந்து கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே கொடுத்து இது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இப்போ நம்ம ஹீரோ அந்த 80 ஜாம்பி, கிட்டத்தட்ட 80க்கு மேலே ஜாம்பிஸ் இருக்குது, அதுக்கு நடுவில் அசால்ட்டாக அப்படியே வர்றாரு பாருங்க. அந்த சீனு வேற லெவலில் இருக்கும். அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஹீரோட தியரி வந்து ஒர்க் ஆயிடுச்சு. அந்த மருந்தை வச்சு மனுஷங்களுக்கு அந்த மருந்து எல்லாத்தையுமே மேலே பிளைன் மூலியமா மனுஷங்க எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இங்கே இருக்கிற எல்லா ஜாம்பிஸுமே கொன்று குவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த உலகம் சாதாரணமாக மாறிடுது. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலியை பார்த்து ரொம்பவே சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு எண்டிங்கை எந்த ஒரு சாமி படத்துலையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஒரு படம் ஸ்பெஷலான மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்து இதே மாதிரி வேறு லெவல் படத்தில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.